காரி துப்பிடுவீங்க. அவ்வளோ பேர் அழகிங்க. அவ்வளோ கொண்டு வந்து இங்கே நிறுத்தான். முதல்ல தான் ஓட்டு போட்டீங்கல்ல, ஒன்றுமே செய்யவில்லை 5 வருஷம். வெள்ளத்தில் வந்து திரும்பி பார்த்தாலா விரட்டினீங்கல்ல, ஓட்டு நாள்ல மறுபடியும் ஓட்டு எலெக்ஷன் வருது இல்லை, மறுபடியும் எப்படியா ஓட்டு போறீங்க? என்னவா என்ன எம்பி தேர்தலையும் ஓட்டு போடுறீங்க, எம்எல்ஏ தேர்தலையும் ஓட்டு போடுறீங்க, இந்த வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் அதுலேயும் ஓட்டு போட்டு இந்த ஆட்டுக்குட்டியை ஒன்று அனுப்பி வச்சிருக்கீங்க. பிரியான்னு ஒரு ஆட்டுக்குட்டியை போய் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருக்கீங்க மேயரா. அது சேகர் பாபு கூப்பிட்ற இடத்துலலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. என்ன மறுபடியும் தேர்தல் வந்து மறுபடியும் போடுறீங்க அவனுக்கு? ஏன் அண்ணா திமுக என்னதான் தப்பு பண்ணிச்சு? நாங்கள் இந்த இதெல்லாம் கொடுக்குறது தப்பாயா? இதெல்லாம் கொடுக்குறது தப்பா சொல்லுவாக்கா? என்ன அர்த்தம்னு கேட்குறேன். எல்லாமே ஒரு பக்கம் கொடுத்துட்டா உங்களுக்காக கேட்க யாராவது இருக்காங்களா? நான் இப்போ கூட கேட்குறேன், இந்த 4 வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, எத்தனை போய் இருக்கிறது. நானும் தேடி தேடி பார்த்தேன், எவன்டா நாடாளுமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க நானும் பார்த்தேன். ஒன்று இல்லை. ஆனால் ஒரே ஒரு போட்டோ மாட்டிச்சு தினமலர். என்ன போட்டோன்னா, மதுரையில் இருக்கிற வெங்கடேஸ்வரன் ஒரு எம்பி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி, அவனும் உங்க எம்பி தமிழச்சி தங்கபாணி இருக்கா பாரு, அவளும் ஏதோ தேனிலவு ஜோடி மாதிரி இந்த கையை அப்படியே பிணைஞ்சுக்கிட்டு டெல்லியில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ அருமையான எம்பியை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஏயா அப்படி உங்க தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிறீங்க? 5 வருஷம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கையை பார்த்து நிற்க வேண்டியது. இப்போ அவன் வீட்டில் எந்திரிச்சு போனால் போவானா? இன்னும் 10 மாதத்துக்கு எந்திரிக்கவே மாட்டேன். நம்மளாம் கிளப்பி விட்டு போக சொன்னாதான். அதுதான் இந்த கூட்டம், வேற ஒன்றும் இல்லை. ஓட்டு போடுற இன்னைக்கு 1000 கொடுத்தாண்டா 2000 கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. என்ன அதை விட்டு கொடுத்துறானே ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா அடுத்த 5 வருஷம் பிரச்சனை. நான் அவ்வளோ கூட கேட்குறேன், வெள்ளடி வா, மோடி பணம் கொடுக்க மாட்டாங்கிறான், மோடி பணம் கொடுக்க மாட்டாங்கிறான், மோடி பணம் கொடுக்க மாட்டாங்கிறான்னு இங்கே உட்காந்துட்டு கதறீங்களே, திமுக அவன் எப்படி கொடுப்பான்னு நான் கேட்குறவங்க. சொல்லு, நாடே மோடிக்கு ஓட்டு போடுறான், நீங்கள் எடப்பாடிக்காவது ஓட்டு போட்டுக்கலாம்ல? நீங்கள் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அவன் எப்படி உங்களுக்கு கொடுப்பான்? இவனும் அங்கே கேட்க மாட்டான், இவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அவன் பெரிய மோடி மஸ்தான் இல்லையா? அழகிரியா நினைக்க நேரம் ஆகிட்டு இருக்கியா, கடையை வேற சாப்பிடுவான் இல்லையா? அவர் எம்பி அசோகை பற்றி பேசுவது அது எங்கேயா போயிட்டு தேன் மாதிரிங்க. அவரு தேனில் என்ன சிறப்பம்சம் தெரியுங்களா? தேனை வாங்கி ஒரு பாட்டில் வச்சுட்டு அந்த தேனை நீ எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்து வந்தா அப்படியே இருக்கும், வீணா போவே போகுது. அதே மாதிரி தேனில் ஒரு கட்டணத்தை பிடிச்சி போட்டு இல்லை தேனில் எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளையும் அது பாதுகாக்கும். அதே மாதிரிதான் இவரு. இவரும் சோற போட மாட்டாரு, இவருக்கு கீழே இருக்கிற தொண்டனையும் சோற போட விட மாட்டார்.